செம்மையா இருக்கு, மாசா இருக்கு. படம் வந்து வேற மாதிரி ப்ரோ. அதாவது ஒரு சீன் கூட லாக் இல்ல ப்ரோ. அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் இருக்குமே வந்து எல்லாருமே வந்து கைத்தட்ட வச்சாரு. அந்த மாதிரி ஒரு படம் வந்து செம்மையா இருக்கு. அஜித்காக செதுக்கி இருக்காரு. அஜித் எல்லாமே இந்த ஓஜி ரெஃபரன்ஸ், அஜித்தோட பழைய படத்துல இருந்து எல்லாம் 90% ஆஃப் த மியூசிக் ஜிவி என்ன பண்ணிருக்காங்க, ரீமிக்ஸ் தான் பண்ணிருக்காரு. ஃபேன்ஸ் தான் கொண்டாடணும். ஃபேன்ஸ் சீட்ல உட்கார முடியாது, எஜ் ஆஃப் சீட்ல உட்காந்துரும். டெய்லியுமே ஆடலாம். வந்து செம்மையா இருக்கு. அஜித்காக செதுக்கி இருக்காரு. அஜித் எல்லாமே இந்த ஓஜி ரெஃபரன்ஸ், அஜித்தோட பழைய படத்துல இருந்து எல்லாம் 90% ஆஃப் த மியூசிக் ஜிவி என்ன பண்ணிருக்காங்க, ரீமிக்ஸ் தான் பண்ணிருக்காரு. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆலுமா டோலுமாலாம் செகண்ட் ஹாஃப்ல வரும்போது தியேட்டரே எரப்ட் ஆயிடுச்சு. பக்காவா இருந்துச்சு. நீங்க எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க. ஏன்னா இது வீட்டுல பார்த்தா, ஏன்னா ஃபுல்லா ரீமிக்ஸ் எல்லா சாங்ஸும் பண்ணி அந்த சிம்ரன்லாம் வரும்போது எல்லாமே பக்காவா இருந்துச்சு. எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலியாவும் வந்து பார்க்கலாம், ஃபேன்ஸும் வரலாம். ஆனா ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா அஜித் ஃபேன்ஸ் வந்து ட்ரீட் தான். விடாமுயற்சிக்கு அப்புறம் இது அர்ஜுன் தாஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வந்து ஓகேவா பண்ணாரு. போ டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க அர்ஜுன் தாஸ். சீரியஸ்லி மஜாவா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. படம் வந்து வேற மாதிரி ப்ரோ. அதாவது ஒரு சீன் கூட லாக் இல்ல ப்ரோ. அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் இருக்குமே வந்து எல்லாருமே வந்து கைத்தட்ட வச்சாரு. அந்த மாதிரி ஒரு படம். இனிமேல் வந்து அஜித் சார் வச்சு இந்த மாதிரி படம் வந்து யாராலும் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு செதுக்கி வச்சிருக்காரு. மியூசிக் வந்து வேற மாதிரி ப்ரோ. அதாவது என்ன சொன்னாங்க, மங்காத்தாக்கு அப்புறம் என்ன படம் இருக்கு கேட்டாங்க பாத்தீங்களா. அதை சரி இந்த படத்தை பார்க்க சொல்லுங்க. அவ்வளவுதான். ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பக்கா மாசம் இருந்தது ப்ரோ. வேற மாதிரி இருந்தது. ஃபேன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குற படம். அதை எல்லாரும் கூட வேண்டுகோள், தயவுசெய்து இந்த படம் தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம்னா இந்த படம் தான். படம் மாசா இருக்குண்ணா. ஃபைட் சீன் தரமா இருக்கு. அது லாஸ்ட் அஜித் சார் ஓட்டது உண்மையான கார் ஓட்ட மாதிரி அது சீக்கிரம் ஸ்டார்ட் போட்டு நினைச்சா நல்ல தரமா இருந்துச்சு. நல்லா தான் பண்ணி சூப்பரா பண்ணிருந்தாங்க. மியூசிக் தரமா இருக்கு. ஜி பிரகாஷ் நம்பி போலாம். ஃபேன்ஸ் தான் கொண்டாடணும். ஃபேன்ஸ் சீட்ல உட்கார முடியாது, எஜ் ஆஃப் சீட்ல உட்காந்துரும். டெய்லியுமே ஆடலாம். சூப்பரா இருக்கு. நான் வரேன். அதெல்லாம் நீங்க எப்ப பார்க்க போறேன்னு தெரியல. நீங்க பார்த்தாச்சு, அதே போதும். ஓகே, தேங்க்யூ. சூப்பரா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லலாம். பிளாக் பஸ்டர் எல்லாமே சூப்பர். எதுவுமே குறைய சொல்ல முடியாது. கம்ப்ளீட் பிளாக் பஸ்டர். எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த என்ட்ரிலாம் வேற லெவல்ல இருந்தது. அப்படியே நம்ம சைல்ட்ஹுட் கூட்டிட்டு போன மாதிரி இருந்தது. சூப்பரா பண்ணிருக்காங்க. வேற லெவல் ப்ரோ. கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். மெயினா அஜித் ஃபேன்ஸ் மிஸ் பண்ண கூடாது. ஃபைட் சீன்ஸ்லாம் மாசா இருக்கு, செம்மையா இருக்கு, மாசா இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. அதை ஸ்பாயில் பண்ண விரும்பல. அது வந்து பாருங்க தரோம். அதான் அர்ஜுன் தாஸ் கேரக்டர்லாம் டிஃபரெண்ட் ப்ரோ. இதுல ஒரு டிஃபரெண்டா காமிச்சிருக்காங்க. சுனில் சப்போர்ட்டிங் ஆக்டர் எல்லாமே ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாத்தையுமே ப்ராப்பரான ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்து நல்லா போயிருக்கு படம். கண்டிப்பா வந்து பாருங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட்டு ஓகே தான். பட் அஜித் சம்பவம் நிறைய பார்க்கலாம் நீங்க. அர்ஜுன் தாஸ் டாப் கிளாஸ். லைக் அஜித் படம் அப்படின்னு அவர் ஸ்பேஸை கம்மி பண்ணாம ஆக்சுவலா அவருக்கு மேல தூக்கி காமிச்சிருந்தாங்க அர்ஜுன் தாஸ் சார். சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். நல்லா இருந்தது. அதில் நிறைய கேட்க முடியல சவுண்டுனால. பட் நல்லா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸால் வந்து தரோவா என்ஜாய் பண்ணாங்க.